الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்ட நபிமார்களில் இறுதியாக உதித்த உயிரிழமையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்னென்னும் நிலவற்றும். உயர்ந்த நிலையத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எதை தவிர்த்து நடக்குமாறு நம்மை தடுத்திருக்கிறானோ விலகி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாக நான் பயான்ல 3 விடயங்களை ஞாபகப்படுத்தியிருந்தால் என்னுடைய தொப்பிக்கு போறது வளமை. அதுல மேலதிகமான ஒரு விடயம்தான் இந்த பொதுவா ஆரம்பிக்க முன்னால தயவு செஞ்சு கொத்துபா முடிகிற வரைக்கும் யாரும் பேசி நன்மைகள் இழந்துடவானா என்ற ஒரு ஒழுக்கத்தை இங்கே மாதின் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதோட இன்னும் 3 ஒழுக்கங்கள் இருக்குது. அதில் முதலாவது விஷயம், பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல்ல சக்திய ஆரோக்கியத்தை பந்த சுத்தி தான் பள்ளி வாசல் உள்ளுக்க வந்திருக்கிறோம். அதனால சப்புகள்ல மாஷால்ல இடம் இருக்குது. முன்னால வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. நீங்க தப்பொண்ட பூர்த்தி செய்யறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி சவாப் என்ன தெரியுமா? சுவர்க்கத்துல உங்களோட பேர்ல ஒரு மாளிகை தயாராகுது. சின்ன விஷயம். இந்த உலகத்துல ஒரு லேண்ட வாங்குறீங்களா, அதை சர்ச் பண்ணி அதுல வெளியே பார்த்து மாச கணக்குல இன்னைக்கு மக்கள் தன்னுடைய கால நேரங்களை செல்வங்களை செலவழிக்கிறாங்க. ஒரு சாதாரண உலகத்துல அழிஞ்சு ஒரு லேண்ட். சுவர்க்கத்தில் அழிவே முடிவே இல்லாத ஒரு லேண்ட் இல்ல, தங்கத்தால் ஒரு மாளிகை. 10 அமல்களில் அதுல ஒன்று தப்புகள்ல தொழுகைக்கும் நல்ல விஷயங்களுக்கும் ஒரு பயம் நடக்குது, ஒரு நல்ல விஷயம் நடக்குது, தப்புல இடமிக்குது, நீங்க போட்டி செய்யுங்க. உங்களோட பேர் அல்லாஹ் இருந்தால் அதே நேரம் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை தயார் செய்வான். இது இந்த சும்மான மட்டுமல்ல, 7 சுபாக்கள்லையும் இந்த ஒழுக்கங்களை பேடிக் கொள்ளுங்க. 2வது விஷயம், தயவு செஞ்சு எங்களோட கையில் எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போனை நீங்க கிண்டி ஒரு மெசேஜை பார்த்தாலும் முழு ஜும்மான நன்மையை நடந்துடுவீங்க. அதனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அல்லது சைலண்ட்ல போட்டு வச்சுட்டு நடக்கக்கூடிய பொதுவா ஒரு 20 நிமிஷம் தான் தமிழ் பயம் நடக்க போகுது. அதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் சில நேரம் என்னோட வாழ்க்கையில தெரியாத சில விஷயங்கள் படிச்சிக்கலாம், சில நேரம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுதான் சரியான ரூட் என்பது தெரியாம இருந்திருக்கலாம். அதனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவன். அதனால நம்ம இஸ்லாமியர்களே தயவு செஞ்சு போன்களை கிட்டவன. 3வது விஷயம், தயவு செஞ்சு 20 நிமிஷம் சொல்லுங்க. பொதுபா முடிகிற வரைக்கும் யாரும் தூங்கிட வேணாம். எனக்கு எங்களுக்கு தெரியும், சில அதாவது மாசங்களுக்கு முன்னால வேர்ல்ட்ல ஒரு ரிசர்ச் வந்து பண்ணினாங்க, எந்த நாட்டு மக்கள் உலகத்தில் அதிகமான நேரங்கள் தூங்குறேன். 195 நாடுகள். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பல்கேரியா, 2வது அங்கோலா, 3வது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து 3rd பிளேஸ் கிடைச்சிக்கு ஸ்ரீலங்கா. சுப்ஹானல்லாஹ். அதிகமான நேரம் தூங்குறேன். நான் நினைக்கிறேன் இந்த ரிசர்ச் பண்றவங்க ஜும்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா இமாம் ஏதோ ஓதுறாரு, மக்கள் எல்லாம் தூங்குறாங்க. ஜும்மாக்கு வந்த கிரௌடு போக்கு காணும். சரி, 3rd பிளேஸ் கொடுக்கணும் ஸ்ரீலங்கா. அதனால 3rd பிளேஸ்ல ஈக்கிறத 1st பிளேஸ் கொண்டு வராம ஈக்கிறது எங்கட பணி, எங்கட சேவை. அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே, நாங்க இதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு மாஷா அல்லாஹ் எனக்கு தெரியும் ரஸ்தாவுடைய போர் கிட்டத்தட்ட சீஸ் ஃபயர் பண்ணப்பட்டு இப்ப சில மாசங்கள் தான், கிட்டத்தட்ட 15 மாசம் நடந்த யுத்தம். சுப்ஹானல்லாஹ். இப்ப என்னது அடுத்த கட்டம் என்ன? அந்த டாபிக்க பேச வரல, கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து தொகையை பத்தி என்னால அந்த விஷயத்த சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் போறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த திட்டம் என்ன? USA உடைய திட்டம் அந்த ரஸ்தாவுடைய பூமியை எல்லாத்தையும் வெளியேற்றுறது. என்னது? இன சுத்திகரிப்பு. பலஸ்தீனத்துல 1947 ஆரம்பிச்ச முஸ்லிம்களை விரட்டி இந்த ரஸ்தால போர்ல வெற்றி கொள்ளேல கோடைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி மேலாண் போதுகளே, அந்த மக்களுடைய ஈமான்
சாதாரண ஒரு கிலோமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட அதாவது கிலோமீட்டர் கணக்கில் 37 கிலோமீட்டர் கொழும்ப மாதிரி ஒரு அளவு தான். சுபஹானல்லாஹ், இந்த 37 கிலோமீட்டர்ல வீழ்த்தப்பட்ட குண்டுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சாதாரணமாக 2ஆம் உலக போர் முடிவுக்கு வரக்கூடிய 1945 USA அமெரிக்காவா ரஷ்யாவா அணு ஆயுதத்தை பயன்படுத்துறது யாருடைய வீட்டோ பவரை காட்டுறதுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக ஜப்பான் இருந்ததுனால ஹிரோஷிமா நகசிமால வீசப்பட்ட அணு ஆயுதத்துடைய குண்டுகளுடைய எண்ணிக்கை 13,000 டன். எத்தனை? 1,40,000 மக்கள் அதே இடத்துல வந்து மௌத்தா போறாங்க. 17-18 வருஷமா அந்த பூமியில ஹிரோஷிமா நகசிமால பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடம்புல பலவிதமான நோய்கள். காரணம் இதனுடைய ரேடியேஷனால. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஒரு அணு ஆயுதத்துடைய அளவு 13,000 குண்டு, 13,000 டன். இதே ரஷ்யாவுடைய பூமி 37 கிலோமீட்டர். சாதாரண 37 கிலோமீட்டர் இல்ல, அணு ஆயுதத்தை மாதிரி 5 மடங்கு 90,000 டன் குண்டு வீசப்பட்டு. ஆனாலும் பிடிக்கலாம். ஏன் பிடிக்கலாம்? ஈமான், அவர்களுடைய ஈமான். அதனால மேலாண் போர்களே, கிட்டத்தட்ட 800 சொச்சம் பள்ளிவாசல் தரமட்டமாக கட்டி 800 சொச்சம் பள்ளிவாசல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேனுக்கு லேன் கிட்ட காலால நடந்து போற அளவுக்கு மாஷா அல்லாஹ் எங்களுக்கு பள்ளிவாசல சந்திக்கிறான். அந்த மக்கள் ஆகஸ்ட் மாதம் நீங்க பாத்தீங்க 10ஆம் தேதி போன வருஷம் சுபவுடைய தொழுகை 105 பேர். எப்படியான பள்ளிவாசல்? உடஞ்சி, தூண் எல்லாம் உடைஞ்சி, சரியான ஒரு அமைப்பு இல்ல, எல்லாம் சுஜூத்ல கொள்ள இஸ்ரேலுடைய அந்த ராணுவத்தால வீசப்பட்ட அந்த மிசைலால 105 பேரும் சுஜூத்ல கைதாயினாங்க. எவ்வளவு கவலையான விஷயம் இருந்தா அந்த 105 பேர வீடியோ நீங்க பாத்தீங்க. ஒருத்தருடைய புல் பொடி கூட கிடைக்கல. பள்ளிவாசல் இல்ல, அழகான பள்ளிவாசல் ஏசி போட்டு காப்பர் போட்டு பேனை போட்டு சுபஹானல்லாஹ் எவ்வளவு டெக்கரேஷன் பண்றோம். அப்படியான பள்ளிவாசல் இருந்து எங்களுக்கு பள்ளிக்கு வர கஷ்டம். அந்த மக்கள் குண்டு வீசப்படுது. நாங்க காரணம் சொல்லல, தொழுகையிலே ஷஹீதாகிறார்கள். அதனால சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம் சோதனை. அதனால இப்படியான ஈமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உலகத்துல பித்னாக்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகும். இந்த நேரத்துல ஷாம் வாசிகள் ஈமான் சொன்னாங்க. அப்படியான ஷாமுக்குரியவர்கள் தான் இந்த ரஸ்ஸாவுடைய மக்கள். அதனால மேலான சோதனைகளே, தொழுகை இதுதான் இன்னைக்கு என்னுடைய டாபிக். குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீர்ல பதிவு செய்றாங்க. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா எல்லா சமுதாயத்துக்கும் ஷரியத் அனுப்பி வைத்த நபிமார்களை கொண்டு ஷரியத்தை படிச்சு கொடுத்தான். எந்த ஷரியத்தும் தொழுகை இல்லாத ஷரியத்தை உலகத்தில் எல்லாம் நடக்கல. சில நபிமார்களுக்கு தொழுகை ஜக்காத், சில நபிமார்களுக்கு ஹஜ்ஜி தொழுகை, இப்படி ஒவ்வொரு விதமா. ஆனால் தொழுகை இல்லாத எந்த ஷரியத்தையும் உலகத்தில் எல்லாம் வாழ்ந்து நடக்கல. நபிமார்களை பத்தி குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், யா அல்லாஹ் நீ கடமை ஆக்கின தொழுகையை நிறைவேற்றக்கூடிய கூட்டத்துல நீ ஆக்கிடு. வமின் துர்ரியத்தி, என்னைய மட்டும் இல்ல, என் பிச்சலங்கள், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், அதிலிருந்து வரக்கூடிய சந்ததிகள் சுப்ஹானல்லாஹ் ரப்பனா வ தகப்பல் துஆ. இந்த துஆவை நாங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும். என் புள்ள தொழுகைக்கு கூப்பிட்டா வாரம் இல்லையா? மேலாண் சோதர்களே, பலஸ்தீனத்துல ஒரு தாய்க்கு கேட்கப்பட்டுச்சு, உங்களோட மகனை பத்தி சொல்றான், மகன் சரியா தாஜத்துடைய நேரத்துக்கு ஏற்பாடு செய்வது எழுதிடுவானா? எத்தனை மகன்? 3 பேரும் சரியா தாஜத்துடைய நேரத்தில் எழுதிடுவாங்களா? சரியா டைமுக்கு சொல்லுவாங்க, தாஜத் சொல்லுவாங்க, சுபோ சொல்லுவாங்க. நேரம் வரக்கூடிய நான் ஞாபகப்படுத்த தேவையில்ல. இதனுடைய ரகசியம் என்ன? உங்களோட பிள்ளை தொழுகையில பேணுதல், ஒன் டைம் எழும்புறாங்க. இதற்குரிய காரணம் என்ன? அந்த தாயுடைய துவா. அந்த தாய் உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. அந்த நாள் வந்து எங்களுக்கு சொல்லி தந்துதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்ன துவா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத். இதை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் நான் கேட்டுவாரே. ஐட பிரதிபலன் தான் இந்த புள்ளையில ஒரு கை சொல்லுவாங்க. எங்களை எத்தனை பேர் துவா கேட்கிறோம்? ரப்பி ஜஅல்னி. குர்ஆன் அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 17 தன்மார்களுக்கு துவா சொல்லிட்டாங்க. அதுல வந்து ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இத கொஞ்சம் பாடமாய் சொல்லுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால கேளுங்க. சுஜூத்ல நஃபிலான வணக்கங்கள் சுஜூத்ல கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்க சந்ததியில தொழக்கூடியவர்களை உருவாக்குவார்.
அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்கன்னா தொழுகை நிலையாக்குங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல வாவுசானி அல்லாஹ் தஆலா எனக்கு வசியத் செஞ்சிருக்கான், ஸலாத் வஸ்ஸகா, ஸலாத் தொழுக, ஜகாத் கொடுக்குமாறு. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராப்ல தொழக்கூடிய நேரத்துல காயிமுன் சொல்லக்கூடிய மலக்குமார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பஷாரத் தெரிவிக்கிறாங்க. இதனால நபிமார்கள், எல்லா நபிமார்களும் தொழுகையை நிறைவேற்றினார்கள். எந்த அளவுக்கு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகை அல்லாஹ் தஆலா எப்படி கொடுத்தான், எவ்வளவு பெரிய ஒரு பயணம். சுப்ஹானல்லாஹ், உலகத்துல வீட்டோ பவர் இல்ல, என்ன பவர் சேர்ந்தாலும் இந்த பயணத்துடைய 100% சரி அடையலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் எடுத்து வந்த பரிசு சொல்லுங்க என்ன, மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜ். காபத்துல்லாஹ்ல இருந்து புராக் வாகனத்துல எங்க போறாங்க, பைத்துல் மக்திஸ்க்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல பாக்குறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் புராக்ல போறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட இடம் அல் கசீபுல் அஹ்மர், பலஸ்தீனத்துக்கு பக்கத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எனக்கு காட்டினான், கபர்ல தொழுது கொண்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல தொழுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணி கொண்டு போறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. பைத்துல் மக்திஸ்க்கு இறங்கினதோட எனக்கு பின்னால எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். எல்லாம் தப்புல நிக்கிறாங்க. தஹியத்துல் மஸ்ஜித் நான் 2 ரக்காத் தொழுவிட்டேன், எனக்கு பின்னால இந்த தொழுகையை பார்த்து யாரு, எல்லா நபிமார்களும் தொழுதார்கள். இதனாலதான் அன்றையிலிருந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படக்கூடிய பேர் இமாமுல் அம்பியா, நபிமார்களுடைய இமாம். அவர்களே அந்த தொழுகைக்கு பின்னால மிஅராஜ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானலோகத்துக்கு உயர்த்துகிறான். போகக்கூடிய நேரத்துல அம்மால் இஸ்லாமிய உறவுகளே பார்க்கிறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி அரா மா லா தரவுன், உங்களுக்கு பார்க்கையில நான் பார்த்த காட்சிகள், வஅஸ்மஉ மா லா தஸ்மஊன், உங்களுக்கு கேட்கையில நான் கேட்கிறது போல. என்ன கேட்கிறது, அஸ்தபிஸ்ஸமா, வானத்துல ஒரு சத்தம், வானத்துல ஒரு சத்தம் வருது, பெரிய ஒரு சத்தம். என்ன சத்தம், அதுக்குரிய காரணம் என்ன பார்த்துட்டு சொன்னா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விரல வைக்கிற அளவுக்கு கூட எங்களுடைய ஸ்பேஸ்ல வானத்தில இடம் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மலக்குமார்களும் ருக்கு சுஜூத்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்க தான் அவனை வணங்கணும் என்ற தேவையும் கிடையாது. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைச்சது வணங்குறதுக்கு. மேலாண் ஒருகளே, அதாவது நாசாக்கள் 2000க்கு முன்னால சொன்னாங்க, அவர் ஸ்பேஸ் இஸ் சைலண்ட், என்ன எங்களோட விண்வெளி வந்து சைலண்ட், அமைதியா ஒரு சத்தமும் இல்ல. 2000க்கு போறோம் அவங்களுடைய அந்த டெக்னாலஜி, அதாவது வளர்ச்சியால அதுக்கு பின்னால சொன்னாங்க, இல்ல வானத்துல சத்தம் இருக்குது, ஏன்னா அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட், ஏன்னா எங்க ஸ்பேஸ் வந்து சைலண்ட் இல்ல. அம்மா இஸ்லாமிய உறவுகளே, இது நாசாக்கள் 2000க்கு பிறகு தான் சொன்னது. 1400 வருஷத்துக்கு முன்னாலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட், சைலண்ட் இல்ல, சப்தம் வருது. அந்த சப்தத்தை நாசாக்களுடைய யூடியூப்ல போயிட்டு பார்த்துன்னு சொன்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணி அதையும் பதிவு செஞ்சுக்கிறாங்க, கேட்கலாம். வானத்துடைய சப்தம் என்ன சப்தம், சுப்ஹானல்லாஹ், மலக்குமார்களுடைய இபாதத்துடைய சப்தம், மலக்குமார்கள் இபாதத் செய்யற சப்தம், அதையும் நோட் பண்ணி போறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா நாங்க வாழக்கூடிய இந்த குடும்பம் சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய குடும்பம் பால்வெளி குடும்பம், மில்கி வே கேலக்சி சொல்லுவாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், சூரத்துல் ஜின்ல நினைக்கிறேன், இனிஸ்ததாத்தும் யா மாஷல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களே ஜின்களே, இனிஸ்ததாத்தும் உங்களுக்கு ஏதுமெண்டா அன்தன் புரு மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய போர்டரை கோட் பண்ணி காட்டுங்க, ஏழுமா அல்லாஹ் சொல்றான் மேலாண்டு. ஒருகளை வானம் பூமியுடைய போர்டர் இல்ல, வானம் பூமியில போர்டர் இல்ல, வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சி, பால்வெளி, எங்களுக்கு மேலான சூரிய குடும்பமே சூரியன். இந்த சூரிய வெளியில இருந்து பால்வெளிக்கு போறதுக்கு ஒரு மனிதனுக்கு 25,000 வருஷம் தேவை. எத்தனை வருஷம்? 25,000 வருஷம். அதையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல போய் எடுத்து வந்த பரிசு தொழுகை என்று சொன்னார். எவ்வளவு பொறுமதியானது, எவ்வளவு சிந்திக்கணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, சாதாரண தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
50 வக்துகளை கொடுக்குறாங்க. நீங்க தரத்துல நேரம் போய்கொண்டிருக்குது. 50 வக்துகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுத சொல்றாங்க. யார சொல்லலாம், அவங்களோட உம்மத்துக்கு 50 வக்து சொல்ல மாட்டாங்க. சாதாரண 10 நிமிஷத்தை வச்சு 50 வக்து கடமையாறினா 10 நிமிஷத்தை வச்சா இன்னைக்கு நேரம் ஒரு நினைக்கவானா, இன்னைக்கு மக்கள் சொல்லக்கூடிய நேரத்துக்கு தான் பதறது. இமாம் கொஞ்சம் கூட ஓதினா நீட்டுறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்தா உணர்றதுக்கு, நாங்க படிப்பின தர்றது. என்ன கஷ்டம்? செல்போனிம நின்றும் தான் நாள் கணக்குல நின்றோம், கேஸ் போனிம நின்றோம். இதுக்கெல்லாம் வருத்தம் இல்லை. யார் கேட்கிறது? இமாம் கேட்கிறது. இமாம் கொஞ்சம் நீக்கினா தொழுகையுடைய இன்பம் உள்ளவங்களுக்கு எவ்வளவு நேரம் நீட்டினாலும் அந்த இன்பம் இன்பமா தான் நீக்கும். இன்னும் நீக்க மாட்டாரன்னு தான் நீக்கும். கொசோ என்னோட உள்ளத்தில் நீக்கணும். போவது கொடுக்கிறதே ஒரு 10-15 நிமிஷம். இதுல கொஞ்சம் மங்களங்களை ஆவேன் என்று சொன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. ஜும்மா கொஞ்சம் நீட்டிட்டு சொன்னா வெளியே பேசி முதலாவது இமாம்ல பலாயத்தை கழுவுறி. தொழுகையுடைய நன்மைய ஜும்மாட நன்மை இமாம்ல பட்டோலையில கொடுத்துட்டு தான் போடி விடுது. தொழுகையில இமாம் தொழிற்சி முடிச்சுட்டாரு, அவரு தொழிற்சி முடிச்சுட்டாரு, அவருக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும். இவருக்கு அவரோட பழைய கல்வி தொடர்ந்த நன்மை அவரை கொடுத்துதான் உங்களுக்கு போறேன். என்னது ஒரு தொழுவ வயல் அல்லாஹ் சாபமிட்டான். என்ன உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் ஓடுறாங்க. இந்த என்னது வயலுள்ளில் முசல்லி, தொழுறவங்களுக்கு நாசம் உண்டாகும். சுபஹான சொல்லாதவங்களுக்கு இல்ல, தொழுக விட்டுட்டு தொழுவை, தொழுவையில சோம்பேறி, தொழுவையை கொஞ்சம் நீக்கினா மனசுக்கு கஷ்டமாயிடுது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அல்லாவோட முனாஜா, நான் அல்லாவோட பேசுறதுக்கு வந்த இடம் சோதரிகளேன். அதனால மேலான சோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை 50 வக்த சொன்ன உடனே அந்த நேரத்துல 50 வக்த தொழுகிற 10 நிமிஷம் வச்சு ஒரு நாளைக்கு 8 ஹவர் தேவை. எவ்வளவு? 8 ஹவர் தேவை. 8 ஹவர் தொழுகிறதுக்கு தொழுவோமா? இருக்கிற 5 நேரமே தொழுவோம். 10 நிமிஷம் ஒரு ஹவர், 24 இல்ல ஒரு ஹவர் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாயிடுது. மேலாம் ஒருகளே அல்லாஹ் பயந்து கொள்ளணும். இந்த 50 வருஷம் கொடுத்த போறோம் குறைச்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல மறைச்சுவாங்க. 5 கடைக்கு 5 இதுவும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்றாங்க ஏதா தெரியும் ஜும்மாக்கு மட்டும் தான் வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த டைமே தெரியும், ஜும்மா மட்டும் சொல்லுவாங்க. அதனால 5 குறைங்க சொன்னாங்க. ஏதா இதுக்காக வெக்கமாயி கேட்கறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய பயணத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புறாங்க. என்ன 5 தொழுந்தா 50 நன்மை எழுதப்படும். 50 வக்துடைய நன்மை இதற்கு உம்மில் கிதாப் எழுதப்பட்டாச்சு. இன்னைக்கு 5 வக்து தொழுந்த 50 நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 வக்துடைய நன்மைடா எவ்வளவு இறக்கம் அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. அதான் சொல்லப்பட்டது. பள்ளிக்கு வராதவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத் நாள்ல முதலாவது ஷஃபாத்துடைய பல வகைகளில் நேரம் போய்கொண்டே ஷஃபாத்துடைய பல வகைகள். அதுல ஒன்று தான் என்ன தெரியுமா? கியாமத் நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாத்தையும் உடுப்பில்லாம நிர்வாணமாக எழுப்பாட்டுவார். நிர்வாணமாக உடுப்பில்ல ஆயத்தனங்க யாரும் சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுப்பில்லாட்டி மற்றவங்களோட அவரது பார்க்கணுமே சொன்னாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் இழுத்து வரப்படும். 500 கடிவாளம் நீக்கும். ஒரு கடிவாளத்துல எத்தனை கோடி மலக்குமார்கள்? ஃபுல் டோட்டலா 500 கோடி மலக்குமார்கள் நரகத்தில் இழுத்து வருவாங்க. அதன் சப்தத்தால மக்கள் காஷியாக நபுசாரும் பயந்து போயிருப்பாங்க. இந்த பட்டோல என்ன ஐல ரெக்கார்ட் ஆகிக்குது, பாவம் கூடையா நன்மை கூடையா, கொஞ்சம் தன்னை தவிர மற்றவரை திரும்பி பார்க்க கூட நேரம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அந்த நாளையில் அல்லாஹ் தஆலா முதலாவது அவங்களுடைய பயத்தை கொஞ்சம் குறைக்கிறது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்துல. இந்த ஷஃபாஅத் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது ஒரு தனி பாடம். அண்ணா இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்ய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க. ஷிர்க் வைக்காம மௌத்தா போற எல்லாத்துக்கும் நான் ஷஃபாஅத் செய்வேன் கியாமத் நாள்ல. அவ்வளவு இறக்கம் அந்த ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதான் சொல்லப்பட்டு காரணம் இல்லாம பள்ளி வாசலுக்கு வரலா அவருடைய ஊட பத்த வைக்கணும். எவ்வளவு ஒரு ஆழம்! எங்களோட இறக்கமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊட பத்த வைக்கிறதுக்கு நாடினாங்க. அப்ப எவ்வளவு தொழுகையுடைய அந்த பெருமதிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப 50 வருஷம் எடுத்துட்டு வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த தொழுகைக்கு நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல கூட 12 வகையான தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கடைசி நேரமா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம இஸ்லாம் எவ்வளவு சாதாரணமா அவ்வளவு பெரிய ஒரு ஜேர்னி பயணம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து அல்லாஹ் கொடுத்து இந்த கிஃப்ட சொல்ல வர முன்னால 2 அமல்கள் சாதாரண நிறைய இது 2 சொல்றேன். அதுல ஒன்று உது செய்றீங்க. உது செஞ்சு கடைசி தொட்டீங்கதானே, கடைசி தொட் அந்த தொட்டோட உங்களோட சின்ன பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சு தான் எடுக்கலாம் சொல்றீங்க. ஒன்று. ரெண்டாவது, யார் உது செஞ்சுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுவாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹ் ஜஅல்னி மினல் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன் வ ஜஅல்னி மின் இபாதிஸ் ஸாலிஹீன். இந்த துஆவை யார் ஓதுறாங்களோ அதே நேரம் அல்லாஹ் இந்த அடியானுக்காக சுவர்க்கத்துடைய 8 வாசலையும் திறக்கிறார். அந்த சுவர்க்கத்துடைய 8 வாசலும் இவர் எந்த வாசலால சுவர்க்கத்துக்கு போகணுமோ அந்த வாசலால போய் கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தொழுகை இல்ல. தொழுகைக்கு வர முன்னாலேயே பாவம் மன்னிக்கப்படுது, சுவர்க்கத்துடைய வாசலை திறந்துட்டு வாரோம். இப்ப வந்து நிக்கிறோம் தானே, தப்பு இல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரண வுதுக்கே 14 சிறப்பு, உலுக்கே 14 சிறப்பு. இது ஒரு தனிதால. தொழுகையை பத்தி பேசுறேன்டா நாள் கணக்குல பேசு, நாள் கணக்குல வேணா கோரிகளே உதவுகள். ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு தொழுகையை பத்தி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சு போறேன். ஃபஜ்ருடைய தொழுகை கிட்டத்தட்ட ஃபஜ்ருக்கு மட்டும் 12 சிறப்பு இருக்குது. 12. அதுல ஒன்று ஒரு விளங்குறது, அதாவது நான் கொஞ்சம் ஃபஜ்ருடைய பொறுமதியை விளங்குறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இந்த 12 ஒன்று எப்படி ஃபஜ்ர் தொழ முன்னால இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்க போறோம், மிஸ் பண்ணக்கூடாது. ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத் இத சுன்னத்தான 2 ரக்காத் இத தொழுந்தா அன்றைய நாள் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் நீங்க தான். அல்லாஹ்வுடைய பார்வையில பெரிய ஆள், ரிச்சர். என்ன இவர்தான் ரிச்? யாரு இவர்தான்? யாரு? சுபஹுடைய 2 ரக்காத். இப்ப எங்கள்ட்ட எல்லாம் கேட்டா சும்மா உதாரணம் சொல்ல, யாரும் கொள்கிட்டு இல்ல, எங்களை எத்தனை பேர் பணக்காரன்? எங்களை எத்தனை பேர் ஜும்மாக்கு வந்திருக்கிற எங்களை எத்தனை பேர் பணக்காரர்? பணக்காரர் ஒன்று சுபவே இல்லை, சுபவுடைய முன் சுன்னத்து இல்ல, சுபவே இல்ல. அல்லாஹ்வுடைய பார்வை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபோ சொல்லாதவரு தஸ்லாம், சோம்பேறி, உள்ள மோசம். அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் பணக்காரர் இல்ல. சுபோ சொல்லாம காலை குருதை அடைந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில அவருடைய காதுல செய்தான் யூரின் கழிச்சுகிறான். யூரின் விளங்கும். அல்லாஹ் இந்த நாளையில அல்லாஹ் காப்பாற்றணும், எங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லாம் 7 முசீபத்களை ஃபேஸ் பண்றோம். சுபவுடைய காரணம் இல்லாம ஒரு சுப தொழுகையை விட்டா 7 முசீபத். அதுல ஒன்று தான் சோதர்களே, அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பு எடுக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பு கலக்கிறான். அல்லாஹ் காப்பாற்றணும். அன்றைய தினம் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த தந்துடக்கூடாது, எங்களை மரணம் வந்துடக்கூடாது. சோதர்களே, சுபவுடைய 2 ரக்காத், தஹஜ்ஜுத், சுபவுக்கு முன்னால் 2 ரக்காத், சுபவு தொழுந்துட்டு அன்றைய தினம் மௌத்து வந்தா சுவர்க்கத்துல கப்பல் துணி வரும். எங்களுக்கு சுவர்க்கத்துல அத்தர் வரும். எங்களுக்கு மலக்குமார்கள் தப்பாக வந்து நிற்பாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க சோதர்களே, மலக்குமார்கள் அல்லாஹ் காட்டி உலகம் மறைக்கப்படும் மலக்குமார்கள் விளங்குவாங்க. சொத்தால 2023 அக்டோபர் 29ஆம் தேதி ஒரு சிறுமி மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் சுபா ஹாஸ்பிட்டல்ல அந்த சிறுமி மிசைலால தாக்கப்பட்ட நேரம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வைக்கப்படுது. இந்த நேரத்தில் சகோதரர்களே, அந்த சிறுமி வாப்பாவோட பேசுது. பாபா சொல்லுங்க, மகளே சொல்லுங்க, பாப்பா உங்களை எனக்கு விளங்குது இல்ல, ஆனா வெள்ள உடுத்த ஒரு கூட்டத்தால காட்டுறா. சுப்ஹானல்லாஹ். யாரு? மலக்குமார்கள். அதோட அந்த சிறுமியுடைய உயிர் போகுது. யூடியூப்லயும் அந்த வீடியோ இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா எங்களோட வாழ்க்கையில நாம சாதிக்கக்கூடிய சாதனை இதுதான் சகோதரர்களே. இந்த மலக்குமார்களை பூமிக்கு இறக்கணும். நல்ல மலக்குமார்கள், சுவர்க்கத்துடைய மலக்குமார்களை எங்களோட சக்கராத்தை இறக்கினா உலகத்துல நீங்க பெருசா ஊடி கெட்டாட்டி வாகனம் வாங்காட்டி பரவாயில்ல, நீங்க உலகத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துல உங்களுக்கு பெரிய பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாகனம் மூட எல்லாத்தையும் தயார் செஞ்சிருப்பான். அதனால மேலான சகோதரர்களே, தொழுகைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரதானம்.
இமாம்கள் சொல்றாங்க, யார் அதிகமாக சுஜூத் செய்யறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல மரணத்தை கொடுப்பார். அதுல ஒரே ஒரு விஷயத்தை சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அண்ணன் இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும் அபூ ஸஅலபா அல்-குஷனி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, சுஜூத் செய்யக்கூடிய ஒரு சஹாபி. இவங்க ஒரு தடவை தஹஜ்ஜுடைய நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, இவர்களுடைய மகள் கனவு காண்றாங்க, வாப்பா சுஜூத்ல மௌத்தா போறமாய். உடனே திருப்பி எழுப்பி உம்மாட்டு கேட்டாங்க, வாப்பா எங்க? வாப்பா தொழுது கொண்டிருக்கிறார் அந்த அறையில. போய் பாக்குறாங்க சகோதரர்களே, அபூ ஸஅலபா அல்-குஷனி ரலியல்லாஹு அன்ஹு சுஜூத்லே மௌத். இன்னொரு சம்பவம் சூடான்ல நடந்த, இதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்கிறேன். நாங்களும் எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல மரணங்களை நசி பார்க்கணும். அன்பு இஸ்லாமிய உறவுகளை, சூடான் நாட்டை சேர்ந்த 2019 ஆண்டு என்ற அந்த போட்டோ இருக்குது. அவருடைய அந்த வயோதிப்பட்ட போட்டோ, 63 வயசு. இவருடைய வாழ்க்கையில் சாதனை என்ன தெரியுமா? 40 வருஷம் பல்லுள்ளுக்கு இருந்தா நான் கேட்டுக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில தன்னுடைய மனைவியோட வாழ்ந்தவர். மனைவி மௌத்தா போயிட்டு இவருக்கு ஒரு கவலை. பள்ளிக்கு வாரவங்கள்ட்ட சொல்லுவாரு, சுபஹானல்லாஹ், ஈமான பாருங்க, 2 வகுப்புக்கு நாங்க பள்ளிக்கு வரலன்னா நான் மவுத் என்று நினைச்சுக்கோங்க, எங்க உடம்பு எடுத்து அடக்கம் செய்யுங்க. எல்லாத்தையும் 4 பேருக்கு 3 இருந்தா எங்க வீட்டுல யாருமே இல்லையே. மேலாம் போர்களே, 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் இதே மாதிரி புதுபா கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமியுடைய இடத்துல பள்ளி வாசல் உள்ளுக்கு வச்சு அல்லாஹ் உயிரை கைப்பற்றினான். அதனால அதிகமாக சுஜூத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மரணங்களை தாரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவன். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், பெற்றோருக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். தொழுகையில பொதுப்போக்காக இருக்கிறோம் ரஹ்மானே, எங்களை குற்றம் பிடிச்சிடாதேயா அல்லாஹ். தஹஜ்ஜுத்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கைய மறக்கத்தான முறையில ஆரம்பிக்கக்கூடிய மக்களாக ஆக்கிடியா அல்லாஹ். நேரத்துக்கு உன்னை வணங்கக்கூடிய சொல்லக்கூடிய மக்களாக ஆக்கிடியா அல்லாஹ். தொழுகை இல்லாத நாளையில எங்களை மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே. நல்ல முடிவுகளை நசீபாக்கிடியா அல்லாஹ். கலிமாவோட சுஜூத்ல குர்ஆன் ஓதின நிலைமையில